யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் எடுத்து முன்வைக்கக்கூடியவர்தான் விஜயகாந்த். அவரது மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் உலகிற்கு பேரிழப்பு என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புகழாரம். காங்கிரஸ் கட்சியின் 139வது ஆண்டு துவக்க விழா காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேரு, காந்தி, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சினிமா துறையில் ஒரு சிலரால் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் என்றும் முன்னணி நடிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கியவர்தான் விஜயகாந்த் என்றும் புகழாரம் சூட்டினார். தனி கட்சி ஆரம்பித்து குறிப்பாக தேமுதிக சார்பில் சட்டமன்றத்தில் 19 உறுப்பினர்களை கொண்டு தலைவராக இருந்தார் என்று குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தனது கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக எடுத்து முன்வைத்தவர் என்றும் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தனது எண்ணங்களை வெளியிடுபவர் என்றும் குறிப்பிட்டார். அவரை பொறுத்தமட்டில் மனம் தளராமல் கட்சியை வழிநடத்தி நிலைநாட்டியவர் என்றும் தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக பிரதிபலிக்க கூடியவர் என்றும் குறிப்பிட்ட அவர், போராடி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் என்றும் மிகவும் துணிச்சலானவர் என்றும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்றும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். விஜயகாந்த் இறப்பு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு என்றும் தமிழ்நாடு அரசியலுக்கும் பேரிழப்பு என்றும் அவரது ஆன்மா சாந்தியடைய அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். உதவி செய்யணும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சில என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பாதுகாப்பு பாகிஸ்தான், சைனா இதை பத்தி பேசிட்டு இருக்க மோடி நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியல அப்படின்றது எந்த 139 வருஷம் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். அது நாம இந்த வென்றெடுத்தால் மட்டும்தான். முன்ன ஒரு குழு ஒன்று அமைப்போம். குழு அமைத்து ஒரு கிராமத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களா நிக்கிறதே வேஸ்ட் காக்கா. நீங்களா ஏன் இங்க நிக்கிறீங்க? அப்படி போய் என்னதான் டிவில வரும். அவர் வழி விடும். சட்டமன்றத்தில் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக பேசினார். தன் உள்ளத்திலே உள்ள கருத்துக்களை அவர் பகிரங்கமாக யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன் எண்ணங்களை வெளியிடுகின்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரை பொறுத்தவரையில அவரை விட்டு நிறைய பேர்கள் துரோகம் செய்துவிட்டு வெளியே சென்ற பிறகு கூட மனம் தளராமல் அந்த தேமுதிகவை சிறப்பான முறையில் வழிநடத்தி அந்த கட்சி இன்றும் நிலைநிற்கிறது என்று சொன்னால் அது விஜயகாந்தனுடைய அவருடைய பெருமை.